இப்போ சக்கா வரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம முதல்ல சக்காவை எடுத்து வச்சுருக்கேன், சொலையாட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சொலையை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த சக்கை அவ்வளோத்தையும் போடணும். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கரில் போட்டாச்சு சொலையை. நீங்கள் ஒரு 7 விசில் வைங்க. நான் 5 கப்பு சொலை எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு இதை பாகு காய்ச்சிட்டு நம்ம வடிகட்டிடலாம். சர்க்கரை இப்போ அவ்வளோ கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டாமல் எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது 7-8 விசில் வச்சேன். இப்போ இதை நல்லா இப்படி மசிச்சிடலாம். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இப்போ நம்ம குக்கர்லேருந்து ஒரு சட்டியில் மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த சீஞ்சட்டில் விட்டாச்சு. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம இறுத்து வச்சுருக்கிற சர்க்கரை பாகை விட்டு கூட கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நல்ல கட்டியாட்டு ஆகிரும். இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ கட்டி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இறுத்து வச்சுருக்கிற இந்த பாகை இதில் ஊற்றிடலாம். பாகை ஊற்றிட்டோன்னே பாகை ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாகு ஊற்றின உடனே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கட்டி ஆகின பிறகு சுருண்டு வரும். இந்த பாகு ஊற்றிட்டு நீங்கள் நல்ல சுருளை பதமாட்டு வரும். அந்த பதம் வந்து உங்களுக்கு சுருண்டு சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரும். அப்போ நீங்கள் இறக்கக்கூடிய ஸ்டேஜு. வேணுன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். நீங்கள் அது அல்வா பதம் மாதிரி நல்ல சுருண்டு வரும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கட்டியாயிடுச்சு. சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரும். இப்போ பாருங்கள் கட்டியாயிடுச்சு. இந்த அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கட்டி ஆயிடுச்சு. நெய் விட்டு இப்போ சுருண்டு வரும். அதான் பக்கம். சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். அல்வா மாதிரி வரும். போதும், இறக்கிடலாம். இப்போ ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸு.